பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்திலேயே குடியேறினாலும் பாஜகவிற்கு ஓட்டு கிடைக்காது என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற தலைப்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் நடைபெற்றது. இதில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர். அப்போது உரையாற்றிய கனிமொழி, வரி கேட்ட வெள்ளையரை எதிர்த்து போராடிய வீரபாண்டிய கட்டபொம்மனை போல மத்திய அரசை எதிர்த்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குரல் கொடுப்பதாக குறிப்பிட்டார். சென்னைக்கு ஒன்றிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள். இங்க யாருண்டா? நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்தார்கள். வந்து எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு ஒரே ஒரு கேள்வி கேட்டாங்க. என்னன்னா, கோயில சுத்தி ஏன் சகதியா இருக்கு, அழுக்கா இருக்கு? ஏன் அங்க பூஜை பண்ணிட்டு இருக்கக்கூடியவருக்கு சம்பளம் அதிகமா கொடுக்கல? இதுதான் அவருக்கு இருந்த அக்கறை. அவருக்கு எப்பொழுதுமே கோயிலை சுற்றி மழையில எல்லாம் அடிச்சுட்டு போகுது, கோயிலை சுற்றி நிற்கக்கூடிய சகதியை பற்றி கேள்வி கேட்கிறார். கேளுங்க, பரவாயில்ல, உங்களுக்கு எதுல அக்கறை இருக்கோ கேளுங்க, எங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. இங்க இருந்து கிளம்பி போய் இத்தனை அமைச்சர்கள் வந்தார்கள். பிரதமர் இப்பெல்லாம் தமிழ்நாட்டிலேயே தான் இருக்காரு. எதுக்கு பிளேன் எடுத்து போறாருன்னு தெரியல. நேற்று தமிழ்நாடு, நாளைக்கு தமிழ்நாடு, அடுத்த வாரம் தமிழ்நாடு, போன வாரம் தமிழ்நாடு. எத்தனை தடவை வந்தா என்ன? தினம் இங்கேயே நீங்கள் குடிமாறி இங்கேயே இருந்தால் கூட வாக்கு விழப் போவதில்லை. இங்கே இருக்கக்கூடிய மக்கள்